ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழ்நாட்டு பொண்ணுங்களை மொத்தமாக நிற்க வச்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சொன்னால் என் பொண்டாட்டி பூஜாவில் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டது பில்ராம்பட்டு கிராமம். அந்த கிராமத்தில் கடந்த மார்ச் 7ஆம் தேதி காலை சவுக்குத்தோப்பு ஓடை ஒன்றில் அழுகிய நிலையில் ஒரு சடலம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அங்கு வந்த போலீசார் உடலை மீட்டு முண்டியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்தனர். சந்தேக மரணம் என முதலில் வழக்கு பதிவு செய்த போலீசார் உடற்கூறு ஆய்வின் போது சடலத்தில் பல்வேறு இடங்களில் வெட்டு காயங்கள் இருந்தது தெரிய வந்ததால் கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர். மேலும் இக்கொடூர சம்பவம் குறித்து விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் 3 SIக்கள் உட்பட 12 பேர் கொண்ட 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர் யார், கொலைக்கான காரணம் என்ன, குற்றவாளிகள் யார் என்பது குறித்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். தனிப்படை போலீசார் அந்த பகுதிகளில் இருந்து 20க்கும் மேற்பட்ட CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது கடந்த மார்ச் 3ஆம் தேதி இரவு ஆட்டோ ஒன்றிலிருந்து நபர் ஒருவர் தொப்பி அணிந்து கொண்டு செல்வது தெரியவந்தது. சந்தேகமடைந்த போலீசார் ஆட்டோவின் பதிவு எண்ணை கொண்டு விசாரணை செய்ததில் கண்டாச்சிபுரம் பகுதியில் இருந்து பில்ராம்பட்டு நோக்கி ஆட்டோ வந்தது தெரியவந்தது. ஆட்டோ உரிமையாளரை பிடித்து விசாரணை செய்தபோது நபர் ஒருவர் பில்ராம்பட்டு செல்ல வேண்டும் என கேட்டதாகவும் அதற்காக அங்கு வந்து சென்றதாகவும் கூறியுள்ளார். மேலும் பயணத்திற்கான கட்டண தொகையை ஜிபே மூலமாக செலுத்தியதாகவும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தொழில்நுட்ப உதவியுடன் ஜிபேவில் பணம் அனுப்பிய செல்போன் எண்ணை வைத்து தனிப்படை போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர். அந்த எண்ணானது திருநெல்வேலி மாவட்டம் நம்பிக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ஜெயக்குமார் என்பவருடையது என்பது தெரியவந்தது. அவர் சினிமாக்களில் வாய்ப்பு தேடி வருபவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பதாகவும் குறும்படங்கள் எடுத்து இயக்கி வருவதாகவும் தெரியவந்தது. மேலும் அவருக்கு திருமணமாகி விவாகரத்து நடைபெற்றதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது. உயிரிழந்தது ஜெயக்குமார் என போலீசாருக்கு திட்டவட்டமாக தெரியவர அவரது கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து மேற்கொண்டு போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போது 46 வயது குறும்பட ஜெயக்குமாருடன் சென்னை முகப்பேறு பகுதியைச் சேர்ந்த 23 வயது துணை நடிகை பூஜா என்பவர் சினிமா வாய்ப்புகளுக்காகவும் கும்மாள செலவுகளுக்காகவும் நெருக்கமாக பழகி வந்ததாக கூறப்படுகிறது. ஜெயக்குமாரின் உதவியுடன் 2 குறும்படங்களில் நடித்ததாகவும் சொல்லப்படும் இந்த பூஜா சித்தார்த், GV பிரகாஷ் நடித்த சிவப்பு மஞ்சள் பச்சை படத்தில் துணை நடிகையாக நடித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பூஜாவிடம் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கடந்த 5 ஆண்டுகளாக பூஜாவும் ஜெயக்குமாரும் இன்ஸ்டாகிராம் மூலம் நெருக்கமாக பழகி வந்ததாகவும் இதனால் ஜெயக்குமார் பூஜாவை திருமணம் செய்து கொள்ள டார்ச்சர் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் ஜெயக்குமார் பூஜாவிற்கு நிறைய செலவு செய்ததாகவும் தன்னை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் தன்னிடம் பெற்ற பணத்தை திருப்பிக் கொடுக்குமாறும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. அதுவும் பூஜாவின் சகோதரருக்கே போன் செய்து திருமணம் செய்து வைக்கும்படி கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த துணை நடிகை பூஜா தனது முன்னாள் காதலனான 24 வயது தேவாவிடம் இது குறித்து கூறியுள்ளார். முன்னாள் காதலியின் முன்னால் கெத்து காட்ட வேண்டும் என பொங்கி எழுந்த தேவா சக நண்பனான விழுப்புரத்தைச் சேர்ந்த 24 வயது ஐயப்பனிடம் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தேவா, ஐயப்பன், பூஜாவின் 19 வயது தோழி துர்கா என 4 பேரும் ஜெயக்குமாரை கொலை செய்ய திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறது. பின்னர் ஐயப்பனின் சொந்த ஊரான பில்ராம்பட்டு பகுதிக்கு ஜெயக்குமாரை கடந்த 3ஆம் தேதி இரவு வரவழைத்து திட்டமிட்டபடி துர்காவும் ஐயப்பனும் ஜெயக்குமாரை பூஜா இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்வதாக கூறி சவுக்குத்தோப்பிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் ஜெயக்குமாரின் தலை, கழுத்து, உடம்பு என 20க்கும் மேற்பட்ட இடங்களில் ஐயப்பன் மிருகத்தனமாக ஜெயக்குமாரை வெட்டி சாய்த்ததாக கூறப்படுகிறது.
பின்னர் தடயங்களை அழைத்துவிட்டு உடலை அருகாமையில் இருந்த தோப்பின் உட்பகுதிக்கு எடுத்துச் சென்று அங்குள்ள ஓடையில் போட்டுவிட்டு மறுநாள் 4ஆம் தேதி காலை வழக்கம் போல் அனைவரும் சென்னைக்கு வந்துவிட்டனர். கொலை நடந்து 3 நாட்களாகியும் தொலைக்காட்சி செய்திகளிலோ நாளிதழ் செய்திகளிலோ எந்தவித தகவலும் வெளிவராததால் கொலை செய்த அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கொண்டு கேஷுவலாக உலாவிக் கொண்டிருந்துள்ளனர். இந்த நிலையில் தனிப்படை போலீசாரின் அதிரடி நடவடிக்கையாலும் சிசிடிவி, ஜிபே, மொபைல் சிக்னல் உள்ளிட்ட தொழில்நுட்ப உதவியுடனும் தேவாவின் நண்பன் ஐயப்பன், துணை நடிகை பூஜா, பூஜாவின் முன்னாள் காதலன் தேவா, பூஜாவின் தோழி துர்கா, குரு மற்றும் ஐயப்பனின் உறவினர்கள் சடையாண்டி, பூங்காவனம் உட்பட 2 சிறுவர்கள் என 9 பேரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். அழுகிய நிலையில் கிடைத்த சடலத்தை வைத்து 2 நாட்களில் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்த தனிப்படை போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் கூடுதல் கண்காணிப்பாளரும் வெகுவாக பாராட்டினர். மேலும் இந்த கொலையை கண்டுபிடிப்பதற்கு காவல்துறைக்கு முக்கிய ஆதாரமாக இருந்தது அந்த கிராம பகுதியில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அனைத்து கிராமங்களிலும் சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். 46 வயது ஜெயக்குமாருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளதாகவும் கூறப்படுகிறது. 15 ஆண்டுகளாக மனைவியை பிரிந்து சினிமாவில் இயக்குனராக நடிகனாக சாதிக்கப் போகிறேன் என சொல்லிக்கொண்டு ஒரு தொப்பியை மாட்டிக்கொண்டு உலாவியிருக்கிறார். அத்தோடு நடிகையாகும் கனவில் வாய்ப்பு தேட வந்த 23 வயது இளம் பெண்ணுடன் நெருக்கமாக பழகியதோடு இல்லாமல் பொண்டாட்டி என கூறிக்கொண்டு பல 90s கிட்ஸ் பாடல்களை தனது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக வெளியிட்டு உருகி திருமண கனவு உலகத்தில் மிதந்திருக்கிறார். தமிழ்நாட்டு பொண்ணுங்களை மொத்தமாக நிற்க வச்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சொன்னால் என் பொண்டாட்டி பூஜாவில் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதனைத் தொடர்ந்து பூஜா திருமணம் செய்து கொள்ள மறுத்ததால் ஏற்பட்ட மோதல் ஒரு குறும்பட இயக்குனரின் உயிரை பறித்ததோடு வளர்ந்து வரும் துணை நடிகை உட்பட பல இளைஞர்களின் எதிர்காலத்தையும் சிறை கதவுகளுக்கு பின்னால் தள்ளி உள்ளது என சுட்டிக்காட்டுகிறார்கள் காவல்துறையினர். பாலிமர் செய்திகளுக்காக திருக்கோவிலூர் செய்தியாளர் சந்தோஷ். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள், ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.